வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்து எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தமிழில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு நீங்கள் உங்களோட கொஷின் பேப்பரை அனுப்பிச்சாதான் எங்களால் வந்து அதை பண்ண முடியும். ஓகே, இங்கிலீஷில் கிடச்சிடும். உங்களுக்கு ஹிந்தி சேனல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் வந்து கிடச்சிரும். பட் தமிழில் நம்ம பண்ணாதான் உண்டு, வேறு யாரும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆன்சர் கீ வந்து தமிழில் இருக்குது. நீங்கள் தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் ஆன்சர் கீ வந்திருக்கும். அந்த ஆன்சர் கீ தமிழில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இதில் வேற எந்த டவுட்டும் கேட்காதீங்க. ஸோ இதில் நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ நீங்கள் எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை கம்பைல் பண்ணுறதுக்கு. ஓகே, இவருக்கு வந்து வேற எந்த டவுட்டுக்கும் ஆன்சர் தெரியாது. இதை கம்பைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒருத்தர் நான் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கேனே தவிர, மற்றபடி நீங்கள் இவர்கிட்ட வேற எதுவும் உங்களோட டவுட்ஸ் நான் வந்து செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பைல் பண்ணி ஃப்ரீயாகவே அந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாமல் தமிழில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து உங்களோட ஆன்சர் கீயை சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரோல் நம்பர், உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயே ரோல் நம்பர் இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். அதுவுமே உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் நடுவில் ஸ்பேஸு ஸ்லாஷ் அந்த மாதிரி போடாமல் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/4/2000 அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ஓகே, நடுவில் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன். இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட எக்ஸாம் எந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எந்த டைமில் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரா ஸ்கோர் வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணணும்னா பண்ணுங்க. இல்லை டேரெக்டாக கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இது நீங்கள் மொபைலில் பண்ணாலும் பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அந்த இப்போ காப்பி பண்ணீங்களா அந்த ஆன்சர் கீயோட லிங்க், அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எதுவும் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாஸ்வேர்டுங்கிறது இப்போ நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து பாஸ்வேர்டாக போட்டிருந்தீங்களா, அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல டோட்டல் மார்க் 58ன்னு வந்திருக்குது. இந்த 58ங்கிறது 4 சப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது. இந்த இதில் செலெக்ஷனுக்கு தேவையானது வந்து என்னது, இங்கிலீஷும் ஜிகேவும் தான். அந்த இங்கிலீஷ் ஜிகேல உங்களோட ஸ்கோர் என்ன, அதில் டோட்டல் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்திருக்கும். ஓகே, இதிலே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, அதாவது இதை இங்கிலீஷ் ஜிகேல தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, டோட்டலாக எவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் அதில் எத்தனை கரெக்டு எத்தனை இன்கரெக்டு, அக்யூரேசி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக பாசிட்டிவ் மார்க் இவ்வளோ வந்திருக்கு, நெகட்டிவ் மார்க் இவ்வளோ போனது போக உங்களுக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே பேஜில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்போ ரீசனிங்கில் உங்களுக்கு 36 மார்க் வந்திருக்கு. ஓகே, நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் மேத்ஸில் 36 மார்க்கு, ரீசனிங்கில் 6 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 15 மார்க்கு, அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து 43 மார்க். இந்த 43னா 17 கரெக்டு 8 ராங்கு. ஸோ இதில் ரைட்டான கொஷின்ஸ்க்கு இருக்கக்கூடிய மார்க்கை 17ஓட மல்டிபிள் பண்ணி அதில் 8 கழிச்சோம் அப்படின்னா 43 வரும். ஓகே, இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எல்லாமே வந்துடுது. நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரா ஸ்கோர் இன் த சென்ஸ் இதுதான். ஓகே, உங்களுடைய இந்த இங்கிலீஷ் ஜிகேல இருக்கக்கூடிய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் தமிழில் ஆன்சர் கீ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். பட் அதை பண்ணுறதுக்கே வந்து ஒரு பர்சனுக்கு நாங்கள் பே பண்ணி வந்து அதை பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்காக தான். ஃப்யூச்சரில் உங்களை மாதிரி வர்றவங்க அடுத்த வருஷம் நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறப்போ தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் தானே. ஸோ இது நம்ம பண்ணலன்னா வேறு யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் மறக்காமல் உங்களோட ஆன்சர் கீயை மட்டும் நான் கொடுத்துருந்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஸ்கேம்லாம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ வந்து அதுக்கு எந்த ஆன்சர்னு சொல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அதுக்கு தனியாக விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இனிமேல் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து டிசிஷன் மாறலாம். ஓகே, எக்ஸாம் கேன்சல் கூட ஆகலாம், ரீ எக்ஸாம் கூட வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் கீ வந்திருக்குது. உங்களுடைய ராஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வேற என்ன பண்ண போறாங்க, என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வர்றப்ப நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.